ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு டைகர் ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரானை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, ஜீரகம், அது கூடவே நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்க விருப்பப்பட்டேன் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, ஆம்சூர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதிலிருந்து கொஞ்சமாக மசாலா எடுத்து கொஞ்சம் சூடு ஆற வச்சிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ண பிராணையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேக விட்டுறலாம். நான் கொஞ்சமாக கசகசா, முந்திரி பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த மசாலாவும், சோம்பு, இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப நேரம் வரைக்கும் ப்ரான் வேக விடக்கூடாது. வேக வச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். கடைசியாக தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ஃப்ரெஷ் கிரீம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து செஞ்சு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.